இந்த கல்லூரி நாட்கள் அப்படின்றது வாழ்க்கையில் நீங்க நினைத்து பார்த்தாலும் திரும்பவும் கொண்டு வர முடியாத நாட்கள். நான் திரைப்பட கல்லூரியில் படித்த போது என்னுடைய ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் அவ்வப்போது எனக்கு இப்பவும் அது கனவுல வரும். என்னுடைய கனவில் நான் திரும்பவும் கல்லூரியில் படிப்பது போன்ற கனவு வந்துட்டே இருக்கும். ஆனால் இந்த நாட்கள், இந்த நொடி கடந்து போகனால் கடந்து போனதுதான், மீண்டும் உங்களுக்கு வரவே வராது. இந்த கல்லூரி நாட்களை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும், ரொம்ப சந்தோஷமா ரொம்ப கொண்டாட்டத்தோடு எப்படி பயன்படுத்தணும், என்னுடைய அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு. இந்த கல்லூரியை விட்டு வெளியேறுகிற போது நான் சொல்வேன், வாழ்க்கை தேவதை பல ஆச்சரியங்களோடு உங்களுக்கு பூங்கத்தோடும் காத்திருப்பாள். உங்க வாழ்க்கை எந்த திசையில் போகும் நம்மாலாம் தீர்மானிக்க முடியாது. நாம் படித்த போது திரைப்பட கல்லூரியில பரத்வாஜ் அப்படின்னு ஒரு பையன், ஒரு கிராமத்தில் இருந்து வந்தவன், சரியா பேச தெரியாது, ரொம்ப ரம்பம், பிளேடு அப்படின்னு சொல்லி அவனெல்லாம் ஒதுக்கி வச்சிருப்போம், அவசர கொடுக்க ஒண்ணுமே தெரியாது, எல்லாருமே அவனை ஒதுக்கி வச்சிருந்தோம், யாருமே அவன்கிட்டலாம் பேச மாட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா ப்ராஜெக்ட்ல கூட கேமராமேனா அவனை சேர்த்துக்க மாட்டோம். நான் படிச்ச காலகட்டம் அப்படின்றது 96 படம் எடுத்த பிரேம், நடுவுல பக்கத்தை காணாம், பாலாஜி, அசுரவதம் எடுத்த மருது, எல்லாம் நாங்கெல்லாம் ஒரே பெஞ்ச்மேட். அப்ப பரத்வாஜ் அப்படின்றவன எல்லாருமே அப்படிதான், வாத்தியார் கூட அவசர கொடுக்க நீ பேசாம இருறா அப்படிலாம் சொல்லிட்டே இருப்பார். ஆனா அவன் இன்ட்ரெஸ்டடா இருப்பான். எந்த ப்ரோக்ராமா இருக்கட்டும், எந்த ப்ராஜெக்டா இருக்கட்டும், அவன் கையை தூக்கிடுவான். நாங்கெல்லாம் கிண்டலாவே வச்சிருப்போம் பரத்வாஜ. ஆனால் நான் பிலிம் இன்ஸ்டிடியூட் முடிச்சு வெளியில வந்த போது ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு பிறகு என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு அப்படியே பேசிட்டு இருந்தோம். அப்ப சொன்னா, டேய் பரத்வாஜ் அப்படின்னு. ஆமா, அவன் என்னடா பண்றான், ஊருக்கே போயிட்டானாடா அப்படின்னு. அவன் சொன்னா, டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க, பாம்பேல ரொம்ப முக்கியமான ஆட் ஃபில்மோட சினிமோட்டோகிராஃபர், பெரிய கம்பெனி போட்டுட்டான், பாம்பேலேயே மும்பையிலேயே வந்து நிறைய பிளாட் எல்லாம் வாங்கிட்டான், கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் அவனுக்கு கீழே வேலை பார்க்கறாங்க, சென்னையில பிளாட்ஸ் எல்லாம் வாங்கிட்டான், பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்னு சொன்ன போதுதான் நான் நினைத்தேன், ஒரு வகுப்பறையில் இருக்கக்கூடிய சக மாணவர்கள், ஆசிரியர்கள், இவர்கள் எல்லாம் தீர்மானிப்பதை காட்டிலும் வாழ்க்கை உங்களுக்கு பல அதிசயங்களை, ஆச்சரியங்களை தர தயாராக இருக்கும். எப்போது தெரியுமா, விடாமுயற்சி என்ற ஒன்று இருக்கிற போது உங்களுக்கு பல ஆச்சரியங்களை தர வாழ்க்கை தேவதை தயாராக இருப்பாள். விடாமுயற்சி. நான் அப்படிதான் நான் உங்களை பார்க்கிறேன். நம்ம யூகித்தே பார்க்க முடியாது, கடைசி ரோல இருக்கிற கடைசி பையன், நம்ம அப்படிலாம் யோசிச்சிருக்கவே மாட்டோம். இன்னும் எண்ணி ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி பார்க்கிற போது யார் எங்கு இருப்பார்கள் என்பதே நமக்கு தெரியாது. வாழ்க்கை என்கிற சூறாவளி அடிக்கிற போது நாம் எந்த உயரத்தில், எந்த சிகரத்தில் இருப்போம் நமக்கு தெரியாது. வாழ்க்கை என்கிற பேரலை அடித்து தள்ளுகிற போது எந்த திசையில் நம்ம போவோம் நமக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்வது, வாழ்க்கையிடம் உங்களை நீங்கள் ஒப்படைத்து விடக்கூடாது. ஏனென்றால் வாழ்க்கை உங்களை எந்த திசையில் வேண்டுமானாலும் தூக்கி எறிந்து விடும். வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு காற்றில் அலைவாகிற ஒரு காதருந்த பட்டம் போல அல்ல, ஒரு அலையில் விழுந்த ஒரு காகிதத்தை போல அல்ல, காற்றின் எதிர் திசையில் பயணிக்கின்ற ஒரு படகினை போல, ஒரு பூமியை பிளந்து வெளியே வருகின்ற ஒரு விதையின் விருட்சத்தை போல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையிடம் உங்களை ஒப்படைத்து விடக்கூடாது, வாழ்க்கை உங்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். அதுக்குதான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடத்தப்படுது. இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு கூகுள்ல அவைலபிளா இருக்கு. உங்களிடம் எந்த செய்தியை சொல்லியும் பிரமிப்பு ஏற்படுத்த முடியாது. ஆனா நான் ஒன்று சொல்கிறேன், எதற்காக இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்? எதற்காக ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளன் இங்கு வரணும், ஏன் பேசணும்? இந்த கல்லூரி நிர்வாகம் கிட்டத்தட்ட 3 நாட்கள் நடத்துகிறது. 3 நாட்களும் 3 ஆளுமைகள் வராங்க. அந்த ஆளுமைகளை பேச்சை நீங்க கேட்கிறீங்க. எதுக்காக? ஏன் மோட்டிவேஷனல் ஸ்பீச்? பலருமே நினைக்கலாம், இன்னைக்கு கடைசி ரோல இருக்கிற ஒரு பையன் அட்டென்டிவா இல்ல,
பல பேருக்கு இது போரிங்கா இருக்கலாம். என்ன, எதுக்காக இதெல்லாம் பேசணும்? நானும் அப்படி நினைத்தவன் தான். எதற்காக தன்னம்பிக்கை பேச்சு? நான் சொல்கிறேன் நண்பர்களே, இந்த தன்னம்பிக்கை பேச்செல்லாம் இன்றைக்கு ஒரு காலமும் உங்களுக்கு எதுவுமே பயன்படாது. எந்த வார்த்தைகளும் உங்களுக்கு பயன்படாது, எந்த சொல்லும் உங்களுக்கு பயன்படாது. ஆனால் கால பெருவழியில் ஒரு கட்டத்தில் ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை, உன்னால் ஜெயிக்க முடியும்னு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை, அப்படி சொல்றதுக்கு ஆளே இருக்க மாட்டான் உங்க வாழ்க்கையில். நீங்க நினைக்கிறீங்க இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம், இந்த நட்பு 100 ஆண்டுகளுக்கு அப்படியே நீடித்து நிலைத்திருக்கும், அப்படிலாம் இல்லை. இந்த கல்லூரியை விட்டு வெளியே இருக்கிற போது யார் எந்த திசையில் இருப்பார்கள் என்பதற்கு கூட எந்த உத்தரவாதமும் கிடையாது. என் ஃப்ரெண்டுக்கு நீங்க அடிப்பீங்க, போன் அடிப்பீங்க, டேய் மச்சான் எங்கடா இருக்க அப்படின்னு. இங்க இருக்கேன், நம்ம மீட் பண்ணலாமா? இல்லடா, ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன், ஆபீஸ்க்கு போயிட்டு இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லுவான். நான் உணர்ந்திருக்கிறேன். ஒரு அழகான கவிதை உண்டு, வேலைக்கு போகிறவனின் திங்கள் கிழமையை காட்டிலும் வேலைக்கு போகாதவனின் திங்கள் கிழமை கொடூரமானது. இந்த கவிதை எனக்கு ரொம்ப புரியல. நான் வேலை தேடி சென்னைக்கு வந்தபோது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அவங்களுக்கெல்லாம் முதலே பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருச்சு. நான் ரூம்ல இருக்கிறேன். சண்டே எல்லாரும் செலிப்ரேட் பண்றோம். மண்டே காலையில அவன் எல்லாம் கிளம்பிட்டான். டேய் போயிட்டு வரேன்டா, சாப்பாடுலாம் இருக்கு பாத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வரான். நான் லேட்டா தான் வருவேன்டா. இன்னொரு ஃப்ரெண்டு 3 நாள் ஆகும்டா, அவுட்டிங் போறேன் அப்படிலாம் சொல்றான். நான் மட்டும் வேலை இல்லாமல் அந்த ரூம்ல இருக்கிறேன். அந்த ஜன்னல் கதவுகளை திறந்து அப்படி பார்க்கிற போது அந்த திங்கள் கிழமை கொடூரமாக இருந்தது. நமக்கு யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா, பேசுவாங்களா, நமக்கு ஊக்கப்படுத்துவாங்களா? தெரியாது. உங்கள் நண்பர்களே இருக்க மாட்டாங்க. நான் மீண்டும் சொல்றேன், சில நண்பர்கள் இந்த பேச்சை இடையூறு செய்யலாம், அவனுக்காக நீங்கள் கவனத்தை திசை திருப்பலாம். உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் கவனத்தை திசை திருப்புகிற நண்பன் நிச்சயம் இக்கட்டான காலகட்டத்தில் உங்களோடு இருக்க மாட்டான். ஆனால் நான் சொல்லக்கூடிய வார்த்தை உங்களோடு இருக்கும். கவனமாக கேளுங்கள், வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். மோட்டிவேஷனல் ஸ்பீச் நான் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில் இருந்தே சொல்றேன், உங்களுக்கு பயன்படுன்றதுக்காக. ஏன்னா நீங்களும் கட்டாயம் அப்படி ஒரு சூழலை எதிர்கொள்வீங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி நான் ஒரு எளிய பின்னணி, ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலே பெரிய வெற்றின்னு நினைச்சு சென்னைக்கு வந்து ஜெயா தொலைக்காட்சியில் சீஃப் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் மேடம் ஜெயலலிதா அவர்கள் சிஎம் இருக்கிறாங்க. அவங்களோட ஆஸ்தான சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் நான். அவங்க எங்க போறாங்களோ அந்த ஹெலிகாப்டர்ல போகக்கூடிய வாய்ப்பு எல்லா மினிஸ்டர்ஸும் தெரியும். எனக்கு கீழே 10 பேர் வேலை, நான் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், கை நிறைய சம்பளம். இப்படி ஒரு சூழல் இருக்கு. இப்படி ஒரு சூழல் இருக்கிற போது விஜய் தொலைக்காட்சியில் இருந்து ஒரு வாய்ப்பு வருகிறது. நீயா நானா இயக்குனர் ஆண்டனி என்ன அழைக்கிறார். விஜய் டிவியில ஒரு ப்ரோக்ராம், பெரிதிலும் பெரிதிகள்னு ஒரு ஷோ பண்ண போறோம், நீ ஆங்கரிங் பண்ணணும், கண்டிஷன் வேலையை விட்டுட்டு வரணும். யோசிச்சு பாருங்க, வேலையை விடுறதா இல்ல இந்த வேலையிலே இருக்கிறதா? எனக்கு ஒரு பெரிய சிக்கல். கிட்டத்தட்ட ஒரு 90-95 விழுக்காட்டினர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க சொந்தக்காரங்க எல்லாம் என்ன சத்தமா சொல்லுங்க, கேட்கல. விட்டுறாத. விதவிதமான ஐடியாஸ். ஏய் உனக்கு எதுக்குப்பா, அதெல்லாம் வேண்டாண்டா, ரிஸ்க் எடுக்காத. ஏய் கோபிநாத்னா அவர் வேறப்பா, நீ எல்லாம் போகாத. இதுல எங்க சொந்தக்காரமா ஒண்ணு சொன்னதுதான் பயங்கரமான அட்வைஸ். அந்தமா சொன்னிச்சு, எங்கடா போற அப்படின்னு விஜய் டிவிக்கு. ஐயோ அவங்கள மட்டும் நம்பிராதரா அப்படின்னு. ஏன் அப்படின்னு, அவங்கள நம்பிராத. அவங்க எப்ப நாடகத்தை ஆரம்பிப்பாங்க, எப்ப நாடகத்தை முடிப்பாங்கன்னே தெரியாது, நமக்கே தெரியாம நிகழ்ச்சியை முடிச்சிருவாங்க. அவங்களெல்லாம் நம்பி போகாத. இப்படி அட்வைஸ். எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன முடிவெடுப்பது. ஆனால் டே நீ போடா, நீ ஜெயிப்படா அப்படின்னு சொன்ன அந்த 3 விழுக்காட்டினர் யார் தெரியுமா? என்னுடைய நண்பர்கள் மட்டும்தான். நட்பால மட்டும்தான் நம்முடைய திறமைகளை உணர்ந்து கொள்ள முடியும். நண்பர்கள் தான் என்கிட்ட சொன்னாங்க, போடா அப்படின்னு. எனக்கு ஒரு குழப்பம், நம்ம போறதா? ஏன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி லைஃப்ல, உங்களுக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு வரும். உங்களை கைட் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க, குழப்பம் தான் இருக்கும். அப்ப இதே மாதிரி நான் திரைப்பட கல்லூரியில் படித்த போது இதே போல ஆண்டு விழா, இதே போல அந்த ஆண்டு விழாவுக்கு இயக்குனர் பாக்யராஜ் வந்திருந்தார். பாக்யராஜ் இப்படி பேசுகிறார். நான் லாஸ்ட் ரோல உட்கார்ந்து இருக்கிறேன்.
அப்போ அவர் சொல்றார், நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறப்போ எனக்கு சினிமாவுக்கு போகணும்னு ஆசை, நடிகன் ஆகணும்னு ஆசை, போகலான்னு முடிவு பண்ணேன். எல்லாரும் சொன்னாங்க, இந்த முகரக்கட்டைக்கு எப்படா வாய்ப்பு தரும், அதெல்லாம் கிடைக்காது அப்படின்லாம் சொன்னாங்க. இதை விட என் மாமா சொன்னார், நீ ஒழுங்கா இங்கேயே இருந்தா பொண்ணையும் கட்டித்தரேன், ரைஸ் மில்லெல்லாம் இருக்கு பார்த்துக்கலாம், சொத்து சுகத்தோட இங்கேயே இருக்கலாம். கோடம்பாக்கம்லாம் போனா ₹1 கேரண்டி கிடையாது. எத்தனையோ பேர் தெருவில் நிற்கிறான், சினிமாவை நம்பிலாம் போகக்கூடாது, சூதாட்டம் அப்படின்லாம் சொல்றாங்க. நான் படுத்தேங்க, படுத்து நல்லா தூங்கினேன். காலையில் பஸ் பிடிச்சி எங்க மாமா யார்ட்டையும் சொல்லாம கோடம்பாக்கம் போயிட்டேன் அப்படின்னு இப்படி பேசுறாரு. அப்போ இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் தானே அவரு பேசுறாருல்ல. கடைசி ரோல்ல இருந்து அப்படி எழுந்திரிச்சிட்டு எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, சார் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டார். அது எப்படி சார் அந்த முடிவை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அது ஒரு பெரிய ரிஸ்கான ஒரு வேலை, எப்படி அந்த முடிவு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன். பாக்கியராஜ் சொன்னார், இங்க பாருங்க தம்பி, 25 வயசு வரைக்கும் அப்பா அம்மா, கல்லூரி, படிப்பு, அப்படியே உன் வாழ்க்கையை வாழ்ந்துடுற. 58 வயதிற்கு மேல் ரிட்டையர்மெண்ட் லைஃப், பேரன் பேத்தி, ஹாஸ்பிட்டல், இப்படி போயிடும் லைஃப், அந்திம காலம்னு. உண்மையில் ஒருவன் தனது வாழ்க்கையை வாழ்வது ஒரு 25 வருஷம் தான், 30 வருஷம் தான் அவனுக்காக வாழ்கிறான். அந்த பேஷனுக்காக நான் வாழணும்னு நினைச்சேன். ஒரு காலகட்டத்தில் ரெக்ரெட் பண்ணிடக்கூடாது, ஐயோ இப்படி ஒரு திறமை இருந்துச்சே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்காம போயிட்டமேன்னு வருத்தப்படக்கூடாது. என் பேஷனை நோக்கி, அந்த 30 ஆண்டு கால என் தவத்தை நோக்கி நகர்ந்தேன் அப்படின்னு என்னுடைய ஆண்டு விழாவில் பாக்கியராஜ் பேசினார். அந்த கருத்தை தான் எடுத்து நான் விஜய் டிவிக்கு போனேன். பாக்கியராஜ் அவருக்கு எனக்கு நேரடி சம்பந்தம்லாம் இல்லை, அவர் கருத்தை எடுத்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு. ஆமா இல்ல, நம்ம நாளைக்கு ரெக்ரெட் பண்ணிடக்கூடாதுல, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சே அப்படின்னு சொல்லி பாக்கியராஜ் அந்த 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 உரை இருக்குல்ல, அந்த தன்னம்பிக்கை என்னைக்கோ பேசினது 10 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த விதை முளைச்சு அப்படி வருது. இந்த தருணத்தில் பாக்கியராஜுக்கு நான் நன்றி கூற கடமைப்படுகிறேன், உங்கள் கரவொலி மூலமா. வாழ்க்கையை அவர் தான் மாற்றார். நான் விஜய் டிவிக்கு போயிட்டேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், மேடை பேச்சுல, தன்னம்பிக்கை பேச்சுல, அது ஏதோ உற்சாக டானிக் மாதிரி பேசுறதல்ல மேடை பேச்சு. ஜனா சார் இருக்கார், எத்தனையோ மேடைகளை பார்த்தவர், அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. அவர் அவ்வளவு ஆளுமைகளை கொண்டார். அவர் தான் எங்களெல்லாம் அறிமுகப்படுத்துறவருங்க. மேடை பேச்சு 30 நிமிஷம் நீங்க எனக்காக டைம் கொடுக்குறீங்க. ஜோக் சொல்றதோ, கிண்டல் சொல்றதோ, கொண்டாட்டம், இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட மீடியம் இருக்குங்க வாழ்க்கையில். உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் ஒரு வார்த்தை தேவைப்படும்ல, அந்த வார்த்தையை சொல்பவன் தான் சிறந்த பேச்சாளன். அந்த கருத்து தான் தேவைப்படும். அதுக்காக தான் இந்த அரங்கம், இவ்வளவு செலவுகள். அப்படி பாக்கியராஜ் சொல்லிட்டு நான் போயிட்டேன் விஜய் டிவிக்கு. என்ன நடந்தது தெரியுங்களா? அப்படி ஒரு சொதப்பல் என்னுடைய தொகுப்புல. எல்லாரும் கிண்டல் பண்றாங்க, கேலி செய்யறாங்க. என்னால அதை தாங்கவே முடியல. இதையெல்லாம் தாண்டி ஒரு அம்மா சொன்னிச்சு, இல்ல விஜய் டிவியை நம்பி போகாத அப்படின்னு. நான் எங்க ஊர்ல இருக்கிறேன், எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டு சொல்றான், டேய் விஜய் டிவியில் வேலை பார்க்குறவன், டேய் உன் ப்ரோக்ராமை நிறுத்திட்டாங்க, குவார்டர் ஃபைனல் செமி ஃபைனல் கூட போகல, உன் ப்ரோக்ராமை நிறுத்திட்டாங்க, டிஆர்பிலாம் இல்லைன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்கடா, இனி கிடையாது அப்படின்னு அந்த செய்தி வருகிறது. என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல, நான் என்ன செய்ய போறேன்? ஏன்னா ஒரு நல்ல வாய்ப்பை இழந்து இங்க வந்தேன். திரும்ப ஜெயா டிவிக்கு போக முடியாது, அங்க என் ஜூனியர்ஸ் எல்லாம் ஹெட் ஆயிட்டான், வாய்ப்பு இல்லை. திரும்ப நான் இன்னொரு சேனலுக்கு போய் கேட்க முடியாது, வாய்ப்பு. ஏன்டா இருக்கிற சேனல்லையே இந்த ப்ரோக்ராமே சொதப்பல், எப்படி வாய்ப்பு கொடுப்பாங்க? கிட்டத்தட்ட எனக்கு எதுவுமே புரியல. வாழ்க்கையில் என்ன செய்யறது, எப்படி சொந்தக்காரவங்களை ஃபேஸ் பண்றது, எனக்கு அப்படி ஒரு குழப்பம் இருக்கிறது. கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே, ஒரு சூசைட் தாட்டு கூட அப்படி வருது. எப்படி இந்த அவமானத்தை, தோல்வியை என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படிலாம் யோசிக்கிற போது இன்னொரு மேடை பேச்சு, நான் கல்லூரியில் இருந்த போது நான் கேட்ட மேடை பேச்சு, அப்துல் கலாம். அப்துல் கலாம்கிட்ட ஒருத்தன் கேட்கிறான், சார் மரணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதான் கேள்வி. இந்த பேச்சு என் வாழ்க்கையை திசை திருப்பியது.
அப்துல் கலாம் சொல்கிறார், மரணத்தை பத்தியா? ஆமா சார், மரணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்ற போது அப்துல் கலாம் சொன்னார், மரணம் என்பது மூச்சை நிறுத்துறது இல்லைங்க, முயற்சியை நிறுத்துறதுங்க அப்படின்னு அப்துல் கலாம் சொன்னார். எனக்கு அப்போ அந்த டைம்ல ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு உத்வேகம். சாதாரண வார்த்தை தான், முயற்சிக்கணும்ல, நம்ம முயற்சிக்கவே இல்லை அப்படி என்று நினைத்து நம்ம முயற்சிக்கணும். அவமானங்கள், தோல்விகள், புறக்கணிப்புகள், துரோகங்கள், இது அல்லாத வெற்றியே கிடையாது. எல்லா வெற்றியாளருக்கு பின்னாலும் இதெல்லாம் இருக்கும். அப்படி சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அப்துல் கலாமினுடைய அந்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டுதான் அந்த முயற்சியோடு பயணித்தேன். இன்றைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன். இந்த இடத்துக்கு வந்ததற்கு கலாம் ஒரு பெரிய காரணம். அதனாலதான் சொல்லுவேன், மோட்டிவேஷனல் ஸ்பீச், இப்படி தன்னம்பிக்கை நிகழ்வுகள்லாம் நடக்கிறப்ப அருள் கூர்ந்து கேளுங்க. எதுவுமே உங்களுக்கு இப்ப பயன்படவே பயன்படாது. சும்மா பேங்க்ல போடுற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு காலம் வரும், வாழ்க்கை என்கிற அந்த நெருக்கடிக்குள் இருக்கிற போது சில வார்த்தைகள், சில சொற்கள், அது உங்கள் வாழ்க்கைக்கு அப்படி ஒரு பிடிமானமா இருக்கும். வேற எவனுமே வரமாட்டான் கூட. நீ தோற்றுருவ, இது செய்யாத, உன்னால முடியாது என்று சொல்வதற்குத்தான் 1000 பேர் இருப்பான். உன்னால் முடியும் என்று சொல்வதற்கு ஒருவன் தான் இருப்பான். அப்படிப்பட்ட பேச்சுக்களைத்தான் இந்த கல்லூரி உங்களுக்காக வடிவமைத்து கொடுத்திருக்கிறது. இப்போது ஒரு பலத்த, ஒரு ஆத்மார்த்தமான கரவொலியை நிர்வாகத்துக்கு கொடுக்கும். அதுக்காக தாங்க இந்த விழா. நான் இன்னொன்னு சொல்றேன், நண்பர்களுக்கு சொல்வேன், நல்ல நண்பன் என்பவன் யார் தெரியுமா? நீ கவனிக்காம கூட இருந்துடலாம், பிரச்சனை கிடையாது. கவனிப்பவனுக்கு எடுத்துடக்கூடாது. கவனிப்பவன்ட்ட சில சொற்கள் உன் வாழ்க்கையை மாற்றுகிற மந்திர சொல் அப்படி காற்றில் உலா வரும். அந்த நேரத்துல உன் நண்பன் அப்படி மெல்ல தட்டி, டே ரம்யா டெக்ஸ்ட் பண்ணியிருக்காடா அப்படின்னு சொல்லி அப்படி திரும்பினா முடிஞ்சு போச்சு. அந்த வார்த்தை போயிட்டு திரும்ப ஒன்ட்ட வர்றதுக்கு 30 வருஷம் ஆயிடும். கவனமாக இருங்கள். கவனம், எல்லாவற்றிலும் கவனம் தேவைப்படுகிறது. நான் உங்களுக்கு சொல்வது, அதுவும் கல்லூரி காலம் என்பது கவனத்திற்கான காலம். டைரக்டர் சார் என்கிட்ட பேசுறப்ப சொன்னாங்க, நம்ம கல்வி முறையில் பெரிய மாற்றம் வந்துருச்சுங்க. நம்ம கல்வி முறையில் இருக்கிற சிக்கல்னு சொன்னார். உண்மைதான். உங்களுக்கு சொல்றேன், பிரம்மச்சரியம், நம்ம கல்லூரி கல்வி பற்றி பேசுறப்ப சொல்றேன், பிரம்மச்சரியம் அதுதான் கல்வி கற்பதற்கான பருவம். பிரம்மச்சரி அது இருக்கிற வரைக்கும் கல்வி கற்பான். ஒரு கதையே உண்டு. ஒரு குருகுலத்தில் சீடர்கள்லாம் போய் படிக்க போறாங்க. குருவோட இருந்தே படிக்கணும். குருவோட மனைவி இருப்பாங்க, அங்கேயே தங்கிதான் நீங்க படிக்கணும். அப்படி படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப சாப்பிடுகிற போது குருவினுடைய மனைவி தான் சாப்பாடெல்லாம் போட்டு நெய் ஊத்துவாங்க. சாப்பிடுறப்ப அந்த ஒரு சீடன் என்ன பண்றான், வாயில சாப்பாடை வச்சுட்டு, குருவே வேண்டாம் குருவே அப்படின்னு. ஏன் அப்படின்னு, மாமி தப்பா நெய்யின்னு நினைச்சு ஆமணக்கு எண்ணெயை ஊத்திட்டாங்க, கசக்குது, நீங்க எல்லாம் சாப்பிடாதீங்க அப்படி. அவனுக்கு ரொம்ப பெருமை, நம்ம கண்டுபிடிச்சு சொல்லிட்டமே அப்படின்னு. குரு அவனை பார்க்கிறார். அப்படியா? ஆமா அப்படின்னு. சரி, நீ கை கழுவியாச்சு, நீ இனிமேல் கிளம்பலாம், உன்னுடைய கல்வி கற்கும் காலம் முடிந்து விட்டது அப்படின்ற. அவனுக்கு அதிர்ச்சி. என்ன குருவே, நான் ஒரு தப்பும் பண்ணலையே. இல்ல முடிஞ்சிருச்சுப்பா அப்படி. இல்ல குருவே அப்படின்னு அவன் சொல்றான், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிப்பு கேட்டுருங்க, நான் அம்மாட்ட கூட நான் மன்னிப்பு கேட்கிறேன், உண்மையில் கசக்குதுங்க, உண்மையில் ஆமனுக்கு என்ன, நான் அதைத்தானே சொன்னேன் அப்படின்ற போது குரு சொன்னாராம், அதுக்காக இல்லப்பா, நீ குருகுலத்துக்கு வந்து இல்ல படிக்க, அப்பையிலிருந்தே உனக்கு ஆமணக்கு எண்ணெயை தான் ஊத்திக்கிட்டு இருக்காங்க. கல்வி கற்கும் ஆர்வம் இருக்குல்ல, புலனடக்கம் இருந்தது இல்ல, பிரம்மச்சரியத்தின் மிக முக்கியமான புலனடக்க கோட்பாடு இருந்தது இல்ல, கல்வி கற்கும் ஆர்வத்தினால் மற்ற சுவைகள், மற்ற எதிலையுமே உனக்கு ஆர்வம் இல்லை. இப்போது உன்னுடைய புலன்கள் பசியை தேட தொடங்கி இருக்கு, உனக்கு ருசி தெரிஞ்சிருச்சு, இனிமே படிப்பில் கவனம் வராது, நீ போகலாம் என்று அனுப்பிய வரலாறு இந்த பூமிக்கு உண்டு, இந்த மண்ணுக்கு உண்டு. அப்படி ஒரு காலம். ஆனால் இன்றைக்கு யோசித்து பாருங்கள், நம்ம கல்வி முறையில் அவ்வளவு பெரிய மாற்றம். மொபைல் போனை எதிர்கொள்வதை காட்டிலும் முன்பெல்லாம்
புலனடக்கம், ஐம்புலன்களை அடக்கியவன் தான் வெற்றியாளன். ஆனால் இன்றைக்கு ஒரு மொபைல் போனை, செல்பேசியை எவன் அடக்கி ஆளுகிறானோ அவன் தான் வெற்றியாளன். அவனாலதான் ஜெயிக்க முடியும். கவனச்சிதறல் அப்படி இருக்கும். இன்னொன்றும் சொல்றேன், சில வெற்றியாளர்கள்லாம் சொன்னாங்க, நான் சார்கள்லாம் சொல்வேன், கடந்த தலைமுறை வெற்றி பெற்றது பெரிய வெற்றியே அல்ல. ஏன்னா கடந்த தலைமுறையில ஒரு பொண்ணை பார்க்கறதே பெரிய விஷயம், ஒரு பொண்ணோட பேசுறதே பெரிய விஷயம். அப்பெல்லாம் லவ் லெட்டர்ன்ற கான்செப்ட் எல்லாம் உண்டு. அதை எழுதி ஒருத்தன்ட்ட கொடுத்து அவன் தப்பான பொண்ணுக்கு கொடுத்து இவ்வளவு சிக்கல்லாம் இருக்கு. இன்னைக்கு நீங்கெல்லாம் அப்படி சாட் என்னென்னமோ இருக்கு. ஆனால் இவ்வளவு கவனச்சிதறல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க ஜெயிக்கிறீங்க பாருங்க, அதுதான் 100 மடங்கு பெரிய வெற்றின்னு நான் சொல்வேன். இந்த தலைமுறையின் வெற்றி தான் பெரிய வெற்றி. அதுல நீங்க கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனச்சிதறல் இல்லாம இருங்க. மொபைல் போனை கையாள தெரிஞ்சுக்கணும். நீங்க, நான் திரும்பவும் சொல்றேன், இந்த கல்லூரியை விட்டு நீங்கள் வெளியே வருகிற போது இருக்கக்கூடிய போட்டி இருக்குல்ல, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத போட்டி இருக்கும். ஒப்பீட்டளவில் உங்களை அடிச்சு தூக்கி அடிக்கிறதுக்கு பல தலைமுறையாக படித்த பிள்ளைகள் வருவாங்க. சார் சொன்ன மாதிரி பல நுட்பங்களை கற்ற பிள்ளைகள் வருவாங்க. ஒவ்வொன்னா 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 உங்களை அடிச்சு கீழே தள்ளிட்டே இருப்பாங்க. இதிலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான சூத்திரத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வாழ்க்கைக்கான வெற்றின்னு நினைக்கிறதுங்க, நான் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்வேன். சார் ரொம்ப அழகா சொன்னாங்க டைரக்டர் சார், சுருக்கிக்காதீங்க. ஒரு பிளேஸ்மெண்ட், நான் அந்த பிளேஸ்மெண்ட்ன்ற கான்செப்ட் இருக்குல்ல, அது மீதே எனக்கு விமர்சனங்கள்லாம் உண்டு. தப்பு கிடையாது, வேலைக்கு போகணும். ஆனா நம்ம பிள்ளைகளை ஒரு 30,000 ரூபாய் சம்பளம், 40,000 ரூபாய் சம்பளம் இப்படி சுருக்கிடக்கூடாதுன்றேன் நான். அப்படி போய் சுருங்கிடக்கூடாது. உங்கள் ஆசைகள், பாரதி சொல்றாள், பெரிதினும் பெரிது கேள். இந்த காலகட்டத்தில் நீங்க ரொம்ப பெருசா நினைக்கணும். வெறும் ஆசை மட்டுமல்ல, உங்களுடைய ஆசை கொழுந்து விட்டு எரிய வேண்டும். வாழ்க்கைக்கான வெற்றிக்கான சூத்திரத்தை பற்றி பேசுகிற போது சொல்கிறார்கள், விடாமுயற்சியும் கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஆசைகளும் உங்களை வாழ்வின் சிகரங்களுக்கு அழைத்து செல்லும் அப்படின்னு. எனக்கு இது புரியல. நான் பல புத்தகங்கள் படிக்கிற போது இதை புரிய வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் கிடைச்சிச்சு எனக்கு. தாமஸ் ஆல்வா எடிசன், உங்களுக்கு எல்லாம் தெரியும், மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளன். அப்படி கண்டுபிடிச்சு உலகின் மிகப்பெரிய பணக்காரராக இருக்கிறார் தாமஸ் ஆல்வா எடிசன். அவர்கிட்ட எட்வின் பார்க்கின்ஸ் அப்படின்னு ஒருத்தன் பிசினஸ் பார்ட்னர் ஆகணும்னு ஆசைப்படலாம். இது என்ன தப்பா? நல்ல ஆசை தானே நீங்க நினைக்கலாம். ஆனா 2 சிக்கல் அதுல இருக்கு. முதல் சிக்கல் என்ன அப்படின்னா, தாமஸ் ஆல்வா எடிசனை எட்வினுக்கு தெரியாது. சரி, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அப்புறம் அறிமுகம் கிடைச்சா தெரிஞ்சுக்க போறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் 2வது சிக்கல் என்ன என்றால், தாமஸ் ஆல்வா எடிசனை பார்க்க வேண்டும் என்றால் இவன் தன்னுடைய கிராமத்தில் இருந்து நியூயார்க்குக்கு போகணும். நியூயார்க்குக்கு போக அவன்கிட்ட காசு கிடையாது, பஸ்ஸுக்கு டிக்கெட் கிடையாது, டிக்கெட் எடுக்க காசு கிடையாது. இப்படிப்பட்ட ஒருவன், அவனுடைய ஆசை, கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஆசை என்னவென்றால், எடிசன்ட்ட நான் பிசினஸ் பார்ட்னர் ஆகணும்னு ஆசைப்படுறான். இப்படி ஒருத்தன் இருந்தான்னா நம்ம ஊர்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்க? லூசு அப்படின்னு சொல்லுவாங்க. லூசு அப்படிங்க. இன்னும் நம்ம ஆளா இருந்தா கூப்பிட்டு வச்சு, தம்பி எட்வினு, உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி வச்சிருக்கமே நம்ம தான் பழமொழி, பேசாம கடை. இன்னும் சிலதெல்லாம் உண்டு, அரசனை நம்பி புருஷனை கை விட்டுறாதரா, நம்ம ஆளுங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் எட்வின் அப்படி நினைக்கல. நான் எடிசன்ட்ட பிசினஸ் பார்ட்னர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறான். கால்நடைகளை ஏற்றி கொள்ளக்கூடிய வாகனத்தில் ஏறி நேரா எடிசனை பார்க்க போயிட்டான் நியூயார்க். எடிசன் உலகின் மிகப்பெரிய பணக்காரர். இவன்கிட்ட காசு கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ட்ரெஸ் கிடையாது, செருப்பு கிடையாது. ஒரு பரதேசியை போல எடிசனினுடைய அலுவலகத்துக்கு போறான் எட்வின். அவன் சொல்றான், எடிசனை பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்துறாங்க. எடிசன் கேட்கிறாரு, என்ன வேணும் உனக்கு? அவன் சொல்றான், உங்கள்கிட்ட பிசினஸ் பார்ட்னரா வரணும். எடிசன் அப்படி ஏறி இறங்க பார்க்கறாரு. அப்படியா? அப்படி எல்லாரும் அப்படியே திகச்சு போய் பார்க்கறாங்க. எடிசன் சொல்றாரு, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம்பா, என் ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸ் பாய் வேலை இருக்கு, வேணா அது வாங்கிக்கிறியா, அதுக்கு வரியா அப்படி.
ஓகே அப்படின்ட்டான். மற்றவங்களுக்கெல்லாம் புரியல, என்ன பிசினஸ் பார்ட்னர்னு வந்தா ஆபீஸ் பாய் வேலையை வாங்கிட்டான். நான் ஆபீஸ் பாய் வேலை பார்க்கறான். ஆனால் அவன் மனதிற்குள் மட்டும் என்ன ஓடிட்டு இருக்குன்னா, நான் பிசினஸ் பார்ட்னர் ஆவேன், ஒரு நாள் நான் பெரிய பணக்காரனாக வருவேன். அவனுக்குள் மட்டும் அந்த ஆசை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருக்கிறது. வேலை செஞ்சுட்டே இருக்கிறான். அப்பப்ப எடிசனை பாக்குறப்ப குட் மார்னிங் சொல்லுவான், பிசினஸ் பார்ட்னர் ஒரு நாள் அப்படிமா. எடிசன் சிரிச்சிட்டே போயிடுவார். எடிசன் ஒரு முறை வாய்ஸ் டிடெக்டிங் மிஷினை கண்டுபிடிக்கிறார். ரொம்ப பேஷனேட்டா கண்டுபிடிக்கிறார். அதை டீலர்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுட்டு வாங்க அப்படின்றார். டீலர்ஸ் எல்லாம் போயிட்டு சொல்றாங்க, இது தப்புங்க, இது மார்க்கெட்ல போகாது, மூவ் ஆகாது, நீங்க வைக்கிற பிரைஸுக்கெல்லாம் விற்க முடியாது அப்படின்னு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்றாங்க. எடிசனுக்கு பயங்கர சோகமாயிடுச்சு, சோர்வாயிடுச்சு. அப்படியே சோகமா இருக்கிறப்ப இவன் எட்வின் வரான். நான் வேணா ஒரு மிஷினை விற்கட்டுமா? உன்னாலாம் முடியாது. இல்ல நான் வேணா விற்கட்டுமா, எனக்கு தெரியும். சரின்னு ஒரு மிஷினை கொடுக்குறாரு. போய் வித்துட்டு வந்துடுறான். திரும்ப 2 மிஷின் ஓகே அப்படின்னு. அவருக்கு ஆச்சரியமா இருந்தது. சரி, நீ இத்தனை மிஷின் வித்திருக்கியே, இந்த கமிஷன் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறப்ப சொல்ற. எட்வின் சொல்றான், எடிசன் கையை பிடிச்சு, நோ நோ நோ, எனக்கு கமிஷன்லாம் வேண்டாம், வேற என்ன வேணும்? உன்னோட பார்ட்னரா வரணும், அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணு. எடிசன் சைன் பண்றார். எட்வினை தன்னுடைய பிசினஸ் பார்ட்னராக அந்த வாய்ஸ் டிடெக்டிங் மிஷினுக்காக சைன் பண்ண வைக்கிறார். சைன் பண்றான். மிகப்பெரிய பணக்காரனாக மாறுறான் எட்வின். இதெல்லாங்க செய்தி. எடிசன் ஒரு காலத்தில் எட்வினை பற்றி சொல்கிற போது சொன்னார், அவனை நான் பார்த்தேன்ல, பரதேசியா பார்த்தேன், செருப்பு கிடையாது, அப்படி ஒட்டி போன வயிறு, சட்டை கிடையாது, சரியா கிடையாது, ஒரு பரதேசி மாதிரி இருந்தான். ஆனாலும் எனக்கு தெரியும், அவன் கண்களில் தெரிந்த அந்த கான்ஃபிடன்ஸ், அவன் வார்த்தையில் இருந்த கான்ஃபிடன்ஸ், ஒரு நாள் என் பிசினஸ் பார்ட்னராக வருவான் என்பது எனக்கு தெரியும் என்று எடிசன் பதிவு செய்தார். அதுதான் நான் யோசிக்கிறேன். கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஆசை, உங்களுடைய விடா முயற்சி. அதனால பெருசா ஆசைப்படுங்க தயவு செய்து. இப்போ MBA ஸ்டூடெண்ட்லாம் இருக்கிறீங்க, நீங்கள் வெளியே இருக்கிற போதே ஒரு 30,000 40,000 அப்படி சுருக்கிக்காதீங்க. நான் 4,000 பேருக்கு வேலை கொடுப்பேன், உலகின் மிகப்பெரிய பணக்காரராக வருவேன். கனவு காணுங்கள், கனவு நிச்சயம் கைகூடும். நான் எத்தனையோ தன்னம்பிக்கை புத்தகங்கள் படிச்சிருக்கிறேன். நான் எத்தனையோ வெற்றி பெற்ற மனிதர்களை பேட்டி எடுத்திருக்கிறேன். அவர்கள்ட்ட எல்லாம் நான் கேட்பேன், இந்த வெற்றியை நீ அடைவாய் என்று நீ சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இல்ல, அப்ப நீ யோசிச்சியா அப்படின்னு கேட்டேன். 99 விழுக்காட்டினர் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஆமாம், நான் அப்போதே கனவு கண்டேன், இந்த இடத்தை அடைவேன் என்று தான் சொன்னாங்க. அதைத்தான் அப்துல் கலாம் கனவு காணுங்கள்னு சொன்னார்ல, அதுதான் அது. யோசித்தது. இன்னொன்னு சொல்றேன், எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராக பெறின். நம்ம திருக்குறள் தமிழ் அப்படின்லாம் சொல்லி புறக்கணிச்சுட்டு போயிடுறோம். என்னப்பா தமிழ், சாய்ஸ்ல விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஓல்டு மேன் வள்ளுவர் அப்படிலாம் போடுறோம்ல. இந்த குறளை அடிப்படையாக வைத்து த சீக்ரெட் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. MBA ஸ்டூடெண்ட் அவசியம் படிக்கணும். லா ஆஃப் அட்ராக்ஷன், உலகத்தில் பலரால் வாங்கி படிக்கப்பட்ட புத்தகம், கொண்டாடப்பட்ட புத்தகம். த பெஸ்ட் 10 புக்ஸ் அப்படின்றதுல த சீக்ரெட் இருக்கு. அந்த புத்தகம் என்ன தெரியுமா சொல்லுது? நீ என்ன நினைக்கிறாயோ, என்ன கனவு காண்கிறாயோ, எந்த கனவை உன் ஆள் மனம் பற்றி கொண்டிருக்கிறதோ அந்த கனவுகளுக்காக பிரபஞ்சமே உனக்கு உதவும் என்பதுதான் தியரி. அப்படி சேரும். பலரால் அப்படி உங்க கனவுகளுக்காக பலர் கை கொடுப்பாங்கள். ஆனா நீங்க உங்கள் கனவில் திண்மையாக இருக்கணும். நான் ஜெயிப்பேன்டா அப்படின்னு நினைச்சீன்னா ஜெயிக்கலாம். அவங்களுக்கு திரும்ப சொல்றேன், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நம்மளால முடியாது, தோற்றுருவோம் அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. பெருசா ஒரு ஆம்பிஷன், ஒரு இலக்குகளோடு வெளியே வாருங்கள். அதை தாண்டி இன்னொன்றும் உங்களுக்கு சொல்வது, நீங்க வெளியே இருக்கிற போது வெற்றி உடனடியாக உங்க கைக்கு கிடைக்காது. தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு UPSC தேர்வு, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். நீங்க மேபி டைரக்டர் சார் சொன்ன மாதிரி UPSC இன்னைக்கு செய்திகள்ல பார்த்திருக்கலாம். அப்படிலாம் நான்லாம் தவற விட்டேன். நான் உண்மையில் சொல்கிறேன், எனக்கு யாராவது ஒருத்தர் அப்படி கைட் பண்ணி இப்படி ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளன் என் வாழ்க்கையில் அப்படி கடந்து போயிருந்தால், நான் 10வது 12வது படித்தப்ப நான் UPSC போயிருப்பேன். நான் ஒரு கலெக்டர் ஆகியிருக்க முடியும். இன்னைக்கு பார்க்கிறேன், ஒரு அதிகாரம் நம்ம
ஹெல்த் செக்ரட்டரியோட பையன் டாக்டர் படித்த பையன், யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி ஐஏஎஸ் ஆபீசர் ஆயிட்டார். ஐஏஎஸ் அவர் சொல்றார், நான் மருத்துவத்துறையில தான் இருக்கிறேன், மருத்துவரா இருக்கிறேன், ஆனாலும் 1000 கஷ்டங்கள் இருக்கு, இதெல்லாம் சரி பண்ணணும்னா என்னன்னு யோசிச்சேன். யூபிஎஸ்சி எக்ஸாம் போனோம்னா அப்படி கையெழுத்து போட்டால் அந்த இடத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணேன் அப்படின்றாங்க. நீங்கள் போகலாம், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சொல்கிறேன், பல தோல்விகள் உங்களுக்கு கிடைக்கும். யூபிஎஸ்சி எக்ஸாமினுடைய மிகப்பெரிய சூட்சமம் என்ன தெரியுமா? தோல்விகளை நீங்கள் எப்படி கடந்து வருகிறீர்கள் என்பதுதான். அந்த பிரஷரை நீங்க எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதுதான். யூபிஎஸ்சி பலரும் எழுதுவாங்க, ஆனா ஒரு தோல்வி 2 தோல்விக்கு பிறகு விலகி ஓடி விடுவார்கள். தோல்வியை எப்படி எதிர்கொள்வது, தோல்வியை எப்படி பார்ப்பது? நான் உங்களுக்கு சொல்றேன், நாளைக்கு ஏதேனும் நீங்க ஒரு அட்டெம்ப்ட் பண்ணலாம், ஒரு எம்பிஏல ஒரு பிசினஸ் பண்ணலாம், ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணலாம், நீங்க நினைச்ச மாதிரி பண்ணலாம், பெரிய தோல்வி வந்து விடலாம். அதை எப்படி எதிர்கொள்வது? ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளராக ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு, மனதில் ஏற்றிக் கொள்ளுங்கள். முகவரி படத்தில் கூட ரகுவரன் சொன்ன அந்த ஒரு வசனம் இருக்கும், தங்கம் தோன்ற கதை கேட்டிருப்பீங்க. முகவரி படத்துல அது உண்மையில் நடந்த கதைங்க. அமெரிக்காவில் ஒருத்தன் என்ன பண்றான், தங்கத்தை தேடி, தங்க வேட்டை, அவனுடைய கனவு தங்க சுரங்கத்தை கண்டுபிடிக்கணும், பெரிய பிசினஸ் மேனா மாறணும், அதான் அவன் ஆசை. அவன் கண்டுபிடிக்கிறான் தங்க சுரங்கம். அப்படி தோன்ற போது சில அடிகள்ல தங்க தாதுக்கள் கிடைக்குது. கண்டுபிடிச்சா இங்கதான் சுரங்கம் இருக்கு. திரும்ப கொஞ்சம் தோன்றான், இருக்கு. உடனடியாக இங்க தோண்டினால் பாலம் பாலமாக தங்கம் கிடைக்க போகுது, வைரம் கிடைக்க போகுது, தங்கம் கிடைக்க போகுது. நம்ம ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். போய் இருக்கிற சொத்தை விற்கிறான், சொந்தக்காரங்கள்ட்ட கடன் வாங்குறான், பேங்க்ல லோன் வாங்குறான், எங்கெங்கெல்லாம் பணத்தை வாங்கி மிகப்பெரிய இயந்திரங்கள் அதெல்லாம் வாங்கி தோண்ட ஆரம்பிக்கிறான். தோண்டி அப்படி ஒரு 3வது அடியிலே கொஞ்சம் தங்கம் கிடைக்குது. சந்தோஷப்பட்டான், நான் வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இன்னும் அடுத்து தோண்ட தோண்ட பாலம் பாலமாக எனக்கு தங்கம் கிடைக்கும் அப்படின்னு நம்பி தோண்ட ஆரம்பிக்கிறான். அதன் பிறகு ஒரு துகள் தாது கூட கிடைக்கல. தோண்டுகிறான் தோண்டுகிறான் தோண்டுகிறான். ஒரு கட்டத்தில் கூட இருக்கிறவன் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான், தப்பு பண்ணிட்டோம், மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. கொஞ்சம் ஒவ்வொரு நாளும் தன்னம்பிக்கை உடைந்து 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 சிதிலமாகி கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் அவன் முடிவு பண்றான், இங்கு தங்கம் கிடைக்காது, நான் தப்பு செஞ்சிட்டேன், என்ன செய்யறது, கடனை அடைக்க முடியல. இருக்கிற மிஷின் எல்லாம் காய்லாங்கடையில போய் விற்பனை செய்யறான். வச்சுக்கோ, கடன் தொல்லை தாங்கல, ஊரை விட்டு ஓடிடுறான். அதை வாங்கினான்ல காய்லாங்கடையில, அந்த மிஷினை வாங்கினான்ல, அவன் மிஷினை பாக்குறான். எதுக்காக வாங்கினாங்க? அந்த இடத்துக்கு போறான், தங்க சுரங்க இடத்துல ஏதோ தோண்டி வச்சிருக்காங்களே, எதுக்காக தோண்டி இருக்காங்க, ஏன் இப்ப மிஷினை விட்டுட்டு போறாங்க என்று யோசித்து விட்டு இந்த ஜியாகிரபி, இந்த நிலவியல் படித்த ஒருத்தரை கூப்பிட்டு கேட்கிறான், என்ன தோண்டி இருக்காங்க? அவன் சொல்றான், அங்க தங்க சுரங்கம் இருக்கு போல இருக்கு, அதுக்காக தோண்டி இருக்காங்க அப்படின்னு. ஏன் விட்டுட்டாங்க அப்படின்றான். தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜினியர் சொல்றார், ஆனா சரியா தான் தோண்டி இருக்காங்க, சரியான கணிப்பு தான், ஏன் விட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு. சரி என்று அவன் தோண்ட ஆரம்பிக்கிறான். மிஷினை வாங்கின அவன் தோண்ட ஆரம்பிக்கிறான். எண்ணி 3வது அடியிலேயே தங்கம் பாலம் பாலமாக அவனுக்கு கிடைக்கிறது. பாலம் பாலமாக. அதை பற்றி எழுதுகிற ஒரு புத்தகத்தில் சொல்கிறார்கள், நமக்கான செய்தி என்ன தெரியுமா? நீ எந்த இடத்தில் தோற்கிறாயோ அந்த இடத்தில் இருந்து 3 அடி தொலைவில் தான் உனக்கான வெற்றி சுரங்கம் காத்திருக்கு என்பதுதான் அந்த சூத்திர செய்தி. எந்த இடத்தில் நாம் தோற்கிறோமோ, நீ தோக்குற அப்படின்னு நினைக்கிற எக்ஸாம்ல தோத்துட்ட, காம்படிட்டிவ் எக்ஸாம்ல தோத்துட்டயா, நீ ஒன்று மட்டும் நினைத்துக்கொள், இந்த அனுபவங்கள் இருக்கிறது, இன்னும் 3 அடிக்குள் தான் எனக்கான வெற்றி இருக்கிறது என்று நினைத்தால் நீ ஜெயிச்சிருவ. அதை நோக்கி நீங்க நகரணும். அந்த விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இதையெல்லாம் தாண்டி நான் திரும்பவும் ஒரு இடம் தான் சொல்வேன் உங்களுக்கு நண்பர்களே. என்னை போன்ற மேடை பேச்சாளர்கள் பேசலாம், நீங்க புத்தகங்கள் படிக்கலாம். இதையெல்லாம் தாண்டி ஒன்னே ஒண்ணுதான், வாழ்க்கையில் எவன் தெரியுங்களா தோக்குறான், எவன் தெரியுங்களா ஜெயிக்கிறான் அப்படின்னு பிரிச்சு பார்த்தா, மற்ற எல்லாரும் உங்களை நீ தோத்துருவ, நீ ஜெயிக்க மாட்ட அப்படின்னு சொல்றதுனால இல்ல. இந்த உலகமே உன் மீது நம்பிக்கை இழக்கின்ற போது கூட நீ தோற்க மாட்டாய், உன் மீது நீ நம்பிக்கை இழக்கின்ற போதுதான் தோற்பாய். அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உன் மீது நீ நம்பிக்கை இழக்கின்ற அந்த கணமே நீ தோற்று.
அதனால எவன் சொன்னாலும் நீங்க கேட்க தேவையில்லை. உங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கு, உங்களால் முடியும் என்று நம்புகிறீர்கள் என்றால் நீங்க தாராளமாக போங்க, போராடுங்க, பெரிய கனவுகளுக்காக போங்க. இந்த கல்லூரியில் படித்தீர்கள் என்பது உங்களது அடையாளம் அல்ல. திரும்பவும் சொல்றேன், ஒரு கட்டம் வரைக்கும் தான் இந்த கல்லூரி உங்களுக்கு அடையாளம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் இந்த கல்லூரியின் அடையாளமாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி. அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. நான் ஒன்றை சொல்லி விடைபெறேன். வெற்றி இந்த ஏஜ்ல நீங்க யோசிக்கணும். ஜெயிக்கிறதுனா என்ன? நம்மளே நாம் ஒரு கோடு கிழித்துக் கொள்கிறோம். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது, இல்ல ஒரு ஐடி கம்பெனியில வேலை பார்க்கறது, இல்ல ஒரு நல்ல வசதியான வீட்டு பையனை கல்யாணம் பண்றது. இப்படிதான் வெற்றியை நாம் ஒரு கோடு கிழிச்சுக்கிறோம். இப்படிதான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் வெற்றி என்பது என்ன? சக்சஸை யாராவது டிஃபைன் பண்ண முடியுமா? யாராவது சொல்லுங்களேன். வாட் இஸ் சக்சஸ்? வெற்றி அப்படின்னு நீ எதை பார்க்கிறாய்? வாழ்க்கையின் வெற்றி என்பது எது? யாருக்காவது தெரியுமா? யாராவது டிஃபைன் பண்ண முடியுமா? யாராவது யோசிச்சிருக்கீங்களா வெற்றியை பத்தி? நம்ம எல்லாரும் ஒரு வேலை எல்லாம் சுருங்கி சுருங்கி அப்படி யோசிக்கிறோம். நீங்க யோசிங்க. ஆனால் நான் ஒரு விளக்கம் சொல்றேன். வெற்றி அப்படின்னா ஏதோ நம்ம ஒரு இலக்கு வைத்து அதை தொடுவதற்கு பெயர் வெற்றி அல்லங்க. அது அது சக்சஸ் இல்லை. உன்னை நிராகரிப்பவனுக்கு முன்னால், நல்லா கவனமா கேளுங்க, உன்னை நிராகரிப்பவனுக்கு முன்னால் அவன் நிராகரிக்கவே முடியாத இடத்தில் நீங்க வந்து நிக்கிறீங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் சக்சஸ். அதுக்கு பேர் தான் வெற்றி. நிராகரிக்கணும்னு நினைப்பான், அவனுக்கு முன்னாடி அவனால் அதை செய்யவே முடியாது அப்படின்னு வந்து நிற்கணும். அதற்கு உதவுகிற ஆயுதம் தான் கல்வி. இங்க பெண் பிள்ளைகள் இருக்கிறதுனால ஒரு நீங்கள் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை சரிதத்தின் பக்கங்களை புரட்டி சொல்றேன். போலந்து நாட்டில் 2 பொம்பளை பசங்க ஒருத்தருக்கு. அந்த பெண் பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள், அதுவும் தங்கச்சி அறிவியல்ல அவ்வளவு ஆர்வம் கொண்ட பெண் பிள்ளைகள். அந்த நாடு ரஷ்ய நாட்டோட ஆதிக்கத்திற்கு உட்பட்டு இருக்கு. அதனால போலந்து தாய்மொழியில கூட நீங்க படிக்க முடியாது. ஆனால் அந்த 2 பொம்பளை பசங்களும் அவ்வளவு நல்லா படிக்கிறாங்க. அதுவும் 2வது பொண்ணு அவ்வளவு ஆர்வமா படிக்கிறா. சயின்ஸ்னா அவ அப்படி ஒரு ஆர்வமா படிக்கிறா. நல்ல மதிப்பெண்லாம் வாங்குறா. மதிப்பெண் வாங்கிய பிறகு உயர்கல்வி போகணும். அவளுக்கு பெரிய ஆசை, உயர்கல்வி, PhD, ஆய்வு, இப்படி ஆசைப்படுறா. போலந்து நாட்டில் போய் ஒவ்வொரு பல்கலைக்கழகமாக போறா. எந்த பல்கலைக்கழகத்திலும் இடமே இல்லை. என்ன காரணம் என்றால், போலந்தில் உயர்கல்வி படிப்பதற்கு பெண்களுக்கு வாய்ப்புன்ற ஒன்றை யோசிக்கவே இல்லை அந்த நாடு. இங்க கிடையவே கிடையாது, அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை. அவளுக்கு ரொம்ப வருத்தமாகி விடுகிறது. தான் படித்த அந்த பள்ளியினுடைய நீட்சியா இருக்கிற கல்லூரிக்கு போயிட்டு கேட்கிறா, நான் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன், எனக்கு நீங்க இடம் கொடுக்கலாமே, நான் படிப்பேன்ல, ஒரு சீட்டு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை அப்படின்றப்ப அந்த பிரின்சிபால் பார்த்துட்டு அப்படி கேட்கிறார், நீ என்ன மேற்படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுற அப்படின்னு. இந்த மாதிரி சயின்ஸ்ல நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆய்வு செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னப்ப அந்த பிரின்சிபால் சொன்னார, நீ எல்லாம் சயின்ஸா? பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் எதுக்கு சயின்ஸ்? வேணா ஏதாவது சமையல் படிப்பு இருந்தா போய் படிக்கலாமே அப்படின்னு எள்ளி நகையாடுகிறார். அப்படி அவமானத்தோடு அந்த பிள்ளை அப்படி வெளில வரா. போலந்தில் இனிமே படிக்க முடியாது, படிக்க பாரிஸ் தான் போகணும். அப்பாட்ட காசு கிடையாது. அப்ப அக்காட்ட சொல்றா, நான் வேணா வேலைக்கு போறேன், நீ பாரிஸ்க்கு போய் படி, நீ படித்து வேலைக்கு போன பிறகு என்ன கூப்பிடு, என்ன நீ படிக்க வை, இப்படி ஒரு அக்ரிமெண்ட். அக்கா போயிடுறா பாரிஸ்க்கு. இவ வேலையெல்லாம் செய்யறா, அவ்வளோ ஆர்வம். ஆனா படிச்சுக்கிட்டே இருக்கிறா, சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யறா. அப்படி வீட்டு வேலை செய்கிற இடத்தில் சின்ன பொண்ணு தானே, ஒரு சின்ன காதல், அந்த வீட்டு ஓனர் பையன் மீது ஒரு காதல். அது அவங்க பெற்றோருக்கு தெரிந்து விடுகிறது. காதலை எதிர்த்தா கூட பரவாயில்ல, அவள்கிட்ட சொல்றாங்க, உன் தகுதி என்ன, எங்க தகுதி என்ன, உனக்கு ஓனர் வீட்டு பையனே வேணுமா, உன் தகுதி என்ன, வெளியேறு என்று அசிங்கப்படுத்தி அவளை வெளியேற்றுகிறார்கள். கண்ணீரோடு அவள் நடந்து வரா. படிக்க வாய்ப்பு இல்லை, காதல் முறிந்து போகிறது, தகுதியை சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்புகிறார்கள். அப்படி வெளில வரா. அக்கா படிச்சு முடிக்கிறா. அக்கா அழைக்கிறாள், சொன்னது மாதிரியே பாரிஸுக்கு போறா. ஆய்வு உலகத்திலேயே இருக்கிறா.
அவ்வளவு தோல்விகள், அவ்வளவு அவமானங்களை எல்லாம் அது அப்படியே வெறியாக, ஆசையாக, விடாமுயற்சியா மாத்திக்கிறா, கன்வெர்ட் பண்ணிக்கிறா. அப்படி ஆய்வு பண்ணி கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சவ, அறிவியல்லையே முதன் முறையாக 2 நோபல் பரிசு பெற்ற தங்க மங்கை மேரி கியூரி. 2 வாங்குறா. அவ லைஃப் ஜேர்னியை பாருங்களேன். ஆனா அவளுடைய லைஃப்ல இருந்து நான் என்ன தெரியுங்களா தெரிஞ்சுக்கிட்டேன்? சக்சஸ் அப்படின்னு சொன்னேன்ல, உன்னை நிராகரிப்பவனுக்கு முன்னால் நிராகரிக்கவே முடியாத இடத்தில் வந்து நிற்பதற்கு பெயர் தான் வெற்றின்னு சொன்னேன்ல. என்ன தெரியுங்களா நடந்தது? எந்த மேரி கியூரிக்கு இங்க படிக்க வாய்ப்பில்லை என்று சொன்னதோ அந்த பல்கலைக்கழகம் இன்றைக்கும் மேரி கியூரியினுடைய சிலையை வைத்திருக்கிறது. அந்த சிலையை கடந்துதான் நீங்க பல்கலைக்கழகத்திற்குள்ளேயே போக முடியும். அப்படி சாதித்தால்ல, அந்த வெறி உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். யாருக்காவது நீங்கள் நிரூபிக்கணும்னு நினைப்பீங்க, கல்வியை கொண்டு நிரூபியுங்கள், வாழ்க்கையை நோக்கி பயணியுங்கள். இந்த மாதிரியான விழாக்கள்ல நான் சொல்வது, கொண்டாடுவதற்கு எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கின்றன, நகைச்சுவையாக பேசுவதற்கு 1000 நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் மேடையில் ஏறுவது இது எனக்கு தொழில் அல்ல. நான் நினைப்பது எனக்கு கிடைக்காதது, எனக்கு கிடைக்காத வழிகாட்டுதல்கள் என் தம்பி தங்கைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக தான் மேடையில் பேசுறேன். நான் ரொம்ப சீரியஸான பேச்சாளர். எனக்கு தெரியும், ஆனுவல் டே உற்சாக மனநிலையில் இருப்பீங்க, அடுத்து கொண்டாட்டங்கள்லாம் ஆரம்பிக்கும், நிச்சயம் எனக்கு தெரியும். ஆனால் நான் வீசி எரிக்கக்கூடிய அந்த விதைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு பயன்படாமல் இருக்கலாம், இன்றைக்காவது சூறாவளிகளும் புயலும் மழையும் வெள்ளமும் சுழன்று அடிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த விதைகள் அப்படி முளைச்சி வெல்ல வரலாம். நான் ஒரு சின்ன தீக்குச்சியை பற்ற வைத்திருக்கிறேன். உங்களுடைய எதிர்காலம் அப்படி ஒரு இருள் சூழ்ந்த நிலையில் இந்த தீக்குச்சி ஒரு வழிகாட்டுதலை வழங்கினால், நாளை உங்களை நான் மேற்கோள் காட்டக்கூடிய இடத்திற்கு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் அதுதான் என் மேடை பயணத்தின் மகத்தான வெற்றியாக இருக்கும் என சொல்லி, இதுவரைக்கும் பொறுமையாக உங்கள் செவி கொடுத்த, இதயம் கொடுத்த அத்துணை நண்பர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்லூரி நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றிகள். ஜனா சார், ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கும் நன்றிகள். மற்றொரு தருணத்தில் சந்திக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை கனவுகள் அனைத்தும் வசந்தமாகட்டும். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.